கொண்டு அந்த பயணம் பண்ணிட்டே போறாங்க. அந்த மலைய நடு பகுதியில மிக பயங்கரமான சத்தங்கள் வருது. அலற சத்தம், கத்துற சத்தம், ரொம்ப பயங்கரமான சத்தங்கள் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அந்த மலக்குமார்கள் கிட்ட, இது என்ன சத்தம் அப்படின்னா, இது நரகவாசியுடைய அலற சத்தம். சத்தம் நரகவாசியுடைய அலற சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பயணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மலக்குமார்கள் ஒரு கூட்டத்துல அந்த கூட்டத்துல அந்த என்னை அழைத்து சென்றார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கூட்டத்துல என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்தாருடைய அந்த பிரண்டை கால்கள் இருக்குல்ல, ரெண்டும் வந்து தலைகீழா கட்டி தொங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாய் வந்து அந்த இரண்டு வாயுடைய அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுல ரெண்டும் அறுக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தம் கொட்டிட்டே இருக்கு. அவங்களுக்கு தலைகீழா வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இவர்களுக்கு ஏன் இது என்ன தண்டனை அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நோன்பு வந்து ஓரங்கள் வந்து கிடக்கப்பட்டு அவள் சென்று ரத்தம் வடிந்து கொண்டிருந்தன. யார் இவர்கள் என்று கேட்டேன். இவர்கள் தான் நோன்பு துறக்கும் நேரம் வருவதற்கு முன்னாடி நோன்பை விட்டுக்கூடியவர்கள். நல்லா யோசிப்பாங்க. நோன்பு வந்து துறக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, விட்டு அப்படின்னு சொல்றாங்க என கூறி பின்னர் எனக்கு அழைத்து சென்றார். அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய தண்டனை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தண்டனை அவங்களுக்கு? இரண்டு காலெல்லாம் தலைகீழா போட்டு வாய விளக்கி ரத்தம் கொட்ட அளவுக்கு அதுதான் தண்டனையா. இந்த தண்டனை கேட்டதுக்கு அப்புறம் விடுவோமா நாம? அதுக்கு பிறகு மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அங்க இருந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க, நான் அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கு இன்னொரு கூட்டத்தை பாக்குறாங்க. அங்கு உடல் மிகவும் வீக்கமடைந்த மிக துர்நாற்றம் வீசும் அங்க போறாங்க. அங்க என்னன்னா உடம்பு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வீக்கமா இருக்கா, வீங்கி அப்படியே துர்நாற்றம் அடைந்து அருவருப்பான முகங்கள் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேக்குறாங்க, இவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவங்களுடைய தண்டனை என்ன? உடம்பெல்லாம் வீங்கி முகம் அருவருப்பாக துர்நாற்றம் அடித்து கொண்டு அந்த ஒரு கூட்டம். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் என்னை அங்கிருந்து மறுபடியும் அழைத்து சென்றாங்க. இன்னொரு கூட்டத்தை பாக்குறாங்க. அது கேக்குறாங்க, இது விபச்சாரம் சொன்ன அது என்னன்னா, பெண்களுடைய மார்புகளை வந்து பாம்பு வந்து கொத்தி கொத்தி அதை துன்புறுத்திட்டே இருந்துச்சா. உடம்பெல்லாம் சுத்திட்டு பாம்பு மார்புல அப்படியே குத்திட்டே இருந்துச்சு. இவர்களுக்கு என்ன தண்டனை, இந்த பெண்களுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னா, தன்னுடைய தாய்ப்பால் இருக்குல்ல, அந்த குழந்தைகளுக்கு தங்கள் தாய்ப்பால் கொடுக்காமல் தடுத்து கொண்டவர் என்று கூறப்பட்டனர். தாய்ப்பால் இருக்கும். சில பேர் என்ன வந்து பால் கொடுத்துட்டோம்னா அவங்க அழகு போயிடும், பால் கொடுக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்கள் சொல்லியிருக்கான். இந்த இவ்வளோ 1.5 வருஷம் பால் கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். அவளுக்கு அல்லாஹ் வந்து அந்த இதுல ரிசல்ட்டே கொடுத்துருக்கான். சில பெண்கள் வந்து ஃபேஷனுக்காக இல்லை என்னுடைய அழகு போயிடும், எனக்கு சக்தி போயிடும் அப்படின்னு நினைச்சு கொடுக்காதவங்களுடைய தண்டனை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய மார்புகளை அப்படியே கொத்தி அந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சஹீஹுல் புகாரி எல்லாம் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கு. இதோடைய படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடமையான ஒருவர் மார்க்கம் அனுமதி காரணம் நோன்பு நோட்காமல் இருப்பதே அல்லது நோட்டு ரம்லான் கடமையான ஒருவர்
இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய துர்நாட்டம், உடம்பு வீக்கம் அடைந்து அவங்களுடைய நிலை என்ன? மூன்றாவது தன்னுடைய தாய்ப்பால் பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பாலை